அம்மா வணக்கம்மா. நாங்கள் இப்போ வந்து நல்ல கொஞ்சம் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்களே, நேமு ஏஜ் எல்லாம். அவங்களுக்கு அடுத்த டீம் நாங்கள் பிளட் டீம், ஓகேங்களா? ஐசிஎம்ஆர்லேருந்து வரோம். எதுக்காக இந்த பிளட் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ சத்து இருக்குது, நச்சுத்தன்மை எதுனா இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான ரிப்போர்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்காங்கல்ல, இங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து நாளைக்கு இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு ரிப்போர்ட் கையிலே வந்துடும். விட்டமின்ஸ் மினரல்ஸ் மட்டும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரிப்போர்ட் தேடி வீட்டுக்கே வந்துடும். சரிங்களா? எடுத்துக்கலாங்களா? உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு HbA1c, சுகரு, விட்டமின்ஸ் மினரல்ஸ் வரும். சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ரேப் டெஸ்ட்டே எங்கேயும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி சும்மா இது எப்படிங்க வீட்டில் எல்லாத்துக்கும் எடுக்கிறதா ஒரு ஆளுக்கு மட்டும் எடுக்கிறதா? இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே. ஓ சரி சரி. தம்பி என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்லு கேட்குறேன். எல்கேஜி அண்ணா சொல்லுங்க. கையை கழுவு. கையில விட்டு போங்க. கை கழுவிட்டு வந்தாங்க. சோப் எடுக்கிறது நம்மள கட்டு போறாங்க. நீங்களே கழுவி. சரி. ஆற வந்து ஸோ இது என்னென்னாங்க வந்துட்டு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் வந்துட்டு ஒரு சின்ன மருத்துவ சர்வே போட்டுருக்கீங்க. கோயம்புத்தூரில் வந்து 20 ஏரியா செலக்ட் பண்ணி இதில் சூழல் இந்த ஏரியா செலக்ட் ஆகிருக்குங்க. இது என்ன சர்வே கணக்குன்னா, இந்த உணவு ஊட்டச்சத்து சரியாக போயிட்டுருக்குதா, சரியாக இருக்குதாங்கிற கணக்கு நாங்கள் பண்ணுறோம். என்ன நாங்கள் பண்ணுவோம்னா, முதல் நாள் வந்துட்டு ஒரு 300 வீடுகள் மட்டும் கணக்கு எடுத்துட்டு, அந்த 300 வீடுகளில் 30 வீடுகள் தேர்ந்தெடுத்து அதில் வந்துட்டு ஹைட், வெயிட், பிபி, ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ் மற்றும் டயட் சர்வே எல்லாம் நடத்துவோம். அந்த 30 வீடுகளில் வந்துட்டு ஒரு வீடுகளுக்கு மட்டும் ஃபுட் சாம்பிள் நாங்கள் கலெக்ட் பண்ணி அந்த ஃபுட் சாம்பிளை ப்ராசஸ் பண்ணுறோம். ஹைதராபாத்தில் அது வந்துட்டு மைக்ரோ லெவலில் நடக்கிறதுனால ப்ராசஸ் வந்துட்டு பெரிய லெவலில் இருக்கும். அந்த பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது வந்துட்டு சிபிசி, HbA1c மற்றும் HB இந்த மூன்றும் வந்துட்டு இலவசமாக வழங்கப்படும். அது இங்கேயே ப்ராசஸ் பண்ணி இங்கேயே தந்துடும். மற்றும் அந்த பிளட் வந்துட்டு ஹைதராபாத் ப்ராசஸ் பண்ணி அனுப்பி விட்டமின்ஸ் மினரல்ஸ் லெவலுக்கு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்துட்டு அவங்களுக்கு வெளியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கருத்து தகவல். ஸோ இதனால் நம்மளுக்கு ஓவரால் இது அவ்வளோ இந்தியா நடக்கிறதுனால அந்த ஏரியாவுடைய ஊட்டச்சத்து எப்படி இருக்குது, உணவு எந்தெந்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க, ஸோ அந்த டெய்லி வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த சர்வே நோக்கம். சர்வேயின் மூலமாக மத்திய அரசு வந்துட்டு ஸ்கீம்ஸ் கொண்டு வரதா பிளான் பண்ணியிருக்காங்க. அது பின்வரும் வருடங்களில் அறிவிக்கப்படும். சரிங்களா? எந்தெந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறீங்க மக்கள்கிட்ட? பிளட் டெஸ்ட் ஃபாஸ்டிங், நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். அதில் வந்துட்டு HbA1c, HB, CBC 3 வருங்க. வெயிட்டு
ஹைட்டு வெயிட்டு அப்புறம் அந்த ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்னு சொல்லப்படுற அந்த கை சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இதெல்லாம் செக் பண்ணுறோம். பிபி செக் பண்ணுறோம், ஹைட் செக் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக ஒரு ஓவரால் வேல்யூ ஆவரேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தோம்னா நம்ம அவங்க எடுத்துக்கிற உணவும் அவங்க இருக்கிற உடல் வாக்கும் சரி சமமாக இருக்குதா, இல்லை அவங்க ஓவர் நரிஷ்ட் ஆகி ஒபிசிட்டி போயிட்டாங்களா, இல்லை அண்டர் நரிஷ்ட் ஆகி ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருக்காங்கன்னு தெரிய வரும். சரிங்களா? இப்போ இது எப்படி சார் இந்த ஏரியாக்குள்ளே வந்து நீங்கள் வர்றீங்க, புதுசாக வர்றீங்கம்மா, நீங்கள் எப்படி மக்கள் எதை எப்படி பார்க்குறாங்க? அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு அந்த ஏரியாவோட இன்சார்ஜஸ், அதாவது பிஎம்ஓ எம்ஓஸ்ன்னு சொல்லப்படுறவங்க உதவியினால் எம்டிஎம் எம்எல்ஹெச்வி ஸ்டாஃப்ஸ், மக்களை தேடி மருத்துவம் ஸ்டாஃப்லாம் நம்மளுக்கு இருக்காங்க. இவங்கள வரனால இவங்கள் முகம் ஃபெமிலியராக இருக்கனால ஒத்துழைப்பு இருக்குது. விஹெச்என் நம்ம ஹெச்ஐ சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒத்துழைப்பு தரனால ஸோ எங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குது. அதுலேயும் வந்துட்டு சில வீடுகளில் வந்துட்டு நான் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு ஓகே ஃபைன், அது அவங்க இஷ்டம், விருப்பம், நம்ம போர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு விட்டுறோம். சரிங்களா? யாரும் வீட்டுக்கு போய் கம்பல் பண்ணல பண்ணுறதே கிடையாது. இங்கே யாரும் கம்பல் பண்ண கிடையாது. தெளிவான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதனால் அதில் வந்துட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேணான்னு சொன்னால் நாங்கள் விட்டுருவோம். சரிங்களா? சரி சரி. இப்போ இங்கே இந்த ஏரியாக்குள்ளே எத்தனை வீடு? அதான் ஆக்சுவலாக ஒரு 300 வீடு நாங்கள் கணக்கு எடுத்திருக்கோம். அது ஏறத்தில் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். அதில் 30 வீடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். 30 வீடுகளுக்கு இந்த ஹெல்த் செக்அப் போகும். சரிங்களா? சரி சரி. ஓகே, உங்கள் பேர் சார்? டாக்டர் சக்தி, ஜூனியர் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன், ஐசிஎம்ஆர் என்ஐஎம். ஓகே சார்.